அதே நிறைய பேர் அது முதல்ல சாப்பிட மாட்டாங்க, மத்ததெல்லாம் வடை பாயசம் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்டா சாப்பிடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். திருமணத்தை நாங்க கேட்டதுக்கு ஸ்வீட் எதுக்கு சாப்பிடுறாங்க, நாங்க கேட்டதுக்கு நீங்க இந்த வார்த்தை தான் நீங்க சொன்னீங்க. முதல்ல இனிப்பு நம்ம சாப்பிடும்போது அந்த உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும், நுனி நாக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நுனி நாக்கு வந்து மண்ணீரல் சம்பந்தப்பட்டது, மருத்துவ பிரகாரம் மண்ணீரல் சம்பந்தப்பட்டது. மண்ணீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நல்ல எந்த கடினமான பொருளை சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஜீரண சக்தி நல்லா ஆகும், உடம்புக்கு வந்து எல்லா சத்துக்களையும் எடுத்து போகும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த பட்டிமன்றத்தை கேட்குறவங்க இனிமேலாவது இலையில எல்லா சுவையும் அறுசுவையும் இருக்கும். அதில் முதல் சுவையாக இனிப்பு வைக்கிறதுக்கு காரணமாக தான் இனிப்பை தான் முதல்ல ஏதாவது வைக்கிறாங்க. அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை சாப்பிட்டோம்னா எல்லாமே ஜீரண சக்தி ஆகும். அந்த கருத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த சத்யபிரியா மருத்துவர் அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பெல்லாம் கொடுக்கறது பெருசு இல்லையா, கொடுக்கறத நீங்க சொல்றீங்க, அது கேட்கணும் இல்லையா, மத்தவங்க கேட்கணும். கண்டிப்பா கேட்பாங்க. அது கேட்டாதான் அது சாப்பிட்டாதான் அவங்களுக்கு இப்ப சுகர்லாம் கூட அந்த அளவுக்கு சரியாயிடும் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. அது மக்கள் இதுல போய் சேரணும் கண்டிப்பா. அது இது பண்ணாதான் கொஞ்சமாவது சாப்பிடறதுக்கு அவங்க இது பண்ணாங்க, பயந்து இருக்கிறது இல்ல. அந்த ஸ்வீட் எல்லாமே சாப்பிடணும் தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் சந்தோஷத்தோட குடும்பத்தோட பகிர்ந்து சாப்பிடுங்க அப்படின்றோம். இந்த பொங்கல் அப்போ நம்ம சொல்றது அந்த நேரத்துல தான் வாழ்த்துக்கள் போன்ல அனுப்பினாலும் நேர்ல வந்து அவங்க கிட்ட வாழ்த்துக்கள் சொல்றதுல ஒரு சந்தோஷம். பொங்கல் அப்போ நம்ம சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றோம், நன்றி சொல்றோம். இயற்கை கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அதுதானமா, அதுக்கு நன்றி கடவுள் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா நமக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன் தான், சூரியனை வணங்குவோம். மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். அந்த நேரத்துல இப்போ மாட்டு பொங்கல் வந்துச்சுன்னா அந்த மாட்டு வச்சு மாட்டு ஓட்டுறது காலடக்கத்தெல்லாம் இது பண்றது, அந்த மாட்டுக்கு அந்த நேரத்துல நன்றி சொல்றோம். அப்பதான் அந்த மாட்டுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் அப்பதான் பண்றாங்க. மத்த நேரத்துல மாடுகள்லாம் வந்து சந்தோஷமா இருக்குது, மற்ற நாளெல்லாம் துன்பப்படுத்துறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் துன்பப்படுத்தாம இன்பப்படுத்துவாங்க. அந்த மாட்டுக்கு அந்த நேரத்துலதான் இது பண்றது, அதுக்கு ஒரு சந்தோஷம் தான். இவ்வளவு நாளா நம்ம பண்ணாததுக்கு இன்னைக்கு பண்றாங்களேன்ட்டு அது இன்னும் சந்தோஷத்தோட தான் இருக்குது. விளையாட்டுக்கெல்லாம் விடுறாங்க. இதே நன்றி நாங்க தெரிவித்து வாய்ப்பு அளித்ததுக்கு, பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நான் நன்றி எதிரணிக்கும் தெரிய வச்சுக்கிறேன், என்னுடைய அணியருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், நடுவரையாக தெரிய வச்சுக்கிறேன். எங்க நடுவரையா எல்லாரோட முக்கிய பார்வையாளர் அவங்கள பத்தி சொல்லணும். எப்பவுமே வராத பட்டிமன்றத்துக்கு இன்னைக்கு வந்த பார்வையாளருக்கு நான் ரொம்ப 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 நான் நன்றி